நான் நினைச்சு கொண்டிருந்த இவ்வளவு காலமும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் என்றால் பாராளுமன்றத்தில் பேசுகிற விஷயம் எல்லாம் உண்மைன்னு தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன். எந்த விஷயம் வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரியுது இது ஒரு பொய்யான விடயம் உண்டு. ஏனென்றால் நான் கிளின்டன் ஹோட்டலுக்கு போனதும் இல்லை, எந்த டிரைவர் சுதா என்றதும் இல்லை. இந்த சுதா என்றால் ஆரெண்டு இப்போ அவர்கிட்ட கேட்குறதா இந்த ஊடக சந்திப்பினுடைய முக்கிய ஏற்பாடு. ஏன்னா அந்த டிரைவரை பார்க்கணும் யாரெண்டு. கிளின்டன் ஹோட்டலுக்கு போயிருந்தா இப்போ இது ஒரு முக்கிய, அதாவது இவர் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு தகவல் வழங்குவதாக இருந்தால் தெளிவான தகவலை வழங்க வேண்டும். ஏன்னா இது ஒரு தெளிவில்லா விஷயமா இருக்குது. ஒரு சம்பவம் ஒன்று நாட்டுக்கு எதிராக நடக்குதுன்னு சொன்னால், ஏதோ ஒரு தீய சக்திகளோ அல்லது பயங்கரவாதிகளோ இல்லை பயங்கரவாத அமைப்புகளால் நடக்குதுன்னு இருந்தால் இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இவர் முதல் என்ன செய்யணும், இப்படி சம்பவத்தை அறிஞ்சிருந்தால் இவர் ஒரு முறைப்பாடை செய்திருக்கணும். முறைப்பாடை செய்து அந்த முறைப்பாடை என்ன செய்திருக்கணும், அந்த முறைப்பாடு ஊடாகத்தான் மற்ற விசாரணை மேற்கொண்டிருக்கணும். அல்லது இவர் அந்த மாவட்டத்துக்கோ அல்லது மாகாணத்துக்கோ பொறுப்பான போலீஸாருக்கு அறிவித்தலை கொடுத்திருக்கணும். இது எதுவும் இல்லாமல் திடீரென்றாப்ப பிள்ளையானுடைய சகா இனிய பாரதி அவர்கள் என்று சொல்கிற விஷயம்ன்றது ஏற்றுக்கொள்ள. ஏன்னா பிள்ளையாண்ட சகா நான் இல்லை, நான் நினைக்கின்ற பிள்ளையானை சந்தித்த காலம் இருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் சரியான ஒரு உடன்படிக்கையான ஒரு உறவு இல்லை. எப்பயும் எங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த வகையில் இது ஒரு பொய்யான விடயம் உண்டு. மற்றது இப்போ கிளின்டன் ஹோட்டலில் போய் சந்திக்க வேண்டிய தேவையும் இல்லை. மொத்தத்தில் இது ஒரு வேடிக்கையான நகைச்சுவையான ஒரு பொய்யை இவர் பரப்பியிருக்கார். இது என்ன காரணத்துக்கு பரப்பியிருக்காருன்றது எனக்கு தெரியல. ஏனெண்டா இதில் 2 விஷயம் அடங்கும். ஒன்று என்னுடைய பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, இது மிக முக்கியம். அல்லது இவர் நான் நினைக்கிறேன் பழைய முதல் இருந்த அரசாங்கங்களில் இப்படி கதைகளை சொல்லி சொல்லி அங்கிருந்து நன்மைகளை லாபங்களை பெற்றுக்கொள்கிற மாதிரி இந்த அரசாங்கத்திலேயும் சில பொய்களை சொல்லி லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சாரோ அது தெரியல எனக்கு. கடந்த வாரம் போக வேண்டிய தேவை இருக்கல எனக்கு, கொழும்புக்கு போய் வாரனால், ஆனால் கடந்த வாரம் போகல. அப்போ அதுவும் ஒரு பொய்யான தகவலாக தான் இருக்குது. இது இப்போ எதிர்கால அரசியல் சார்ந்த விஷயம் இல்லை, இது ஒரு நாட்டுக்குரிய பாதுகாப்பான விஷயம். இப்போ இதில் தான் ஒரு ஹீரோன்றதை காட்ட வலிக்கிட்டு ஹீரோ ஆகக்கூடாது. இவர் உண்மையாக ஹீரோவாக இருந்தால் நான் இப்போ பகிரங்கமாக தான் அழைப்பு விடுறேன். இதே போல் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து இவர் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் கதைச்ச விஷயம் அவ்வளவும் கதைக்கணும். இவர் உண்மையில் முதுகெலும்புள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்தார், தைரியமான அரசியல்வாதியாக இருந்தார். இவர் மக்களுக்குள்ளே பெரிய சண்டித்தனம் எல்லாம் கதைச்சி கொண்டு போகிறாள் மாதிரி இல்லாமல். ஏனெண்டா இவர் எல்லாம் நான் நினைக்கிறேன் 95ஆம் ஆண்டு நாட்டில் நடந்த சம்பவத்தோடு எங்கே இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ குறை திடீரெண்டாப்போ வந்த ஆளவெல்லாம் அவர் உண்மையான ஒரு தைரியசாலியாக இருந்தால் பாராளுமன்றத்தில் கதைத்த விடயங்கள் அவ்வளவும் இவர் இதே போல் ஒரு ஊடக சந்திப்பில் கதைக்க வேணும்.